டெஸ்லா லோகோ வரைஞ்சேன். டெஸ்லா லோகோ வரைஞ்சி டேக் பண்ணி போட்டேன் டெஸ்லா கம்பெனியை. அவங்க என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து தனியாக மெசேஜ் பண்ணி கேட்குறாங்க, இந்த ஆர்ட் ஒர்க் நல்லா இருக்கு, நாங்கள் எங்களோட போஸ்ட் பண்ணிக்கணுமா அப்படின்னு கேட்டு. அதுக்கப்புறம் அவங்க போஸ்ட் பண்ணாங்க. போஸ்ட் பண்ணால் வேர்ல்டு வைடில் நல்லா ரீச் ஆச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உடனே பிபிசி நியூஸ்லேருந்து பெரிய பெரிய நியூஸ்லாம் வந்து எடுக்க ஆரம்பிச்சாங்க. பெரியார் படமும் கலைஞர் ஐயா படமும் வரைஞ்சிருந்தேன். ஸோ அந்த 2 படத்தையும் வரைஞ்சதை பார்த்துட்டு எனக்கு இந்த 2 ஆர்ட் ஒர்க்கும் என்எஃப்டியா வேணும்னு சொல்லிட்டு யூஎஸ்ல இருக்கிற ஒரு தமிழர் அவர் வந்து என்ன கேட்டாரு, எனக்கு இது 2 என்எஃப்டியா போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஒரு ஒர்க்கு 80,000 சொல்லிட்டு 2 ஒர்க்குமே அவர் வாங்கிக்கிட்டாரு. கலைஞர் ஐயா படத்தை வந்து ஸ்டாலின் ஐயா கிட்ட போயிட்டு கிஃப்டா பண்ணிட்டாரு. அவர் ஒரு A4 சைஸ் ஒர்க்குக்கு மட்டுமே 2.5 டேஸ்ல இருந்து 3 டேஸ் எடுத்துக்கும். ஒரு ஒர்க்குக்கு நல்லா வெயில் அடிச்சுன்னா 2 நாளே முடிச்சிடலாம். கிளவுடி நம்ம கிளவுட் வந்து அப்போ மறைச்சிட்டு போற மாதிரி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா எனக்கு 4 டேஸ் எடுத்துக்கும். சரி, நம்ம இந்தியா லெவலில் பண்ணிட்டோம். இப்போ வேர்ல்டு வைடு போயிட்டு ஏசியாலே யார் பண்றாங்க, இந்த கான்டினென்ட்ல யார் ஃபர்ஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சர்ச் பண்ண அதுவும் நான் வந்துச்சு. அது இன்னும் பெரிய அங்கீகாரமா இருந்தது. ஏன்னா நம்ம சின்ன அங்கீகாரம் கிடைச்சுதான் நம்ம எல்லாரும் நோக்கி போயிட்டு இருப்போம். அடுத்தடுத்த ஸ்டெப் எனக்கு இன்னும் ப்ரமோஷன் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதெல்லாம் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது நிறைய பேர் இன்ஸ்டால வாட்ஸ்அப்லாம் மெசேஜ் பண்ணி கங்க்ராச்சுலேஷன் அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. என்னடா திடீர்னு எதுக்கு கங்க்ராச்சுலேஷன் அனுப்புறாங்கன்னே தெரியாம நான் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் எதுக்குன்னு கேட்டேன். இப்போதான் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல உங்களை பத்தி பார்த்தோம். அதில் வந்து ஸ்ரீகாந்த் சார் வந்து உங்களை பத்தி அப்ரிஷியேட் பண்ணி ரொம்ப பேசினாரு அப்படின்னு. என்னடா அந்த ஃபுட்டேஜ் எனக்கு வேணுமே சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஹாட்ஸ்டார் எடுத்து ஓப்பன் பண்ணி ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஒரு ஆர்ட் ஒர்க்கை நார்மலாக ஒரு டிராயிங் வந்துச்சுப்பா அப்படின்னு கடந்து போகாமல் ஸ்ரீகாந்த் சார் அந்த அளவுக்கு என் நேம் மறந்துட்டாலும் இந்த பையன் வரைஞ்சிருக்கிறது பாருங்க எவ்வளோ ஆச்சரியமா இருக்குல்ல. எப்படி அந்த நான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வரைஞ்சனோ அந்த கஷ்டத்தை அவர் உணர்ந்த மாதிரி அழகாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என் பேரை திரும்பி அகைன் கேட்டுட்டு என் பேரை சொல்லி அப்ரிஷியேட் பண்ணாரு. அது ரொம்ப வியப்பா இருந்தது. அதே மாதிரி எனக்கு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல மட்டும் இல்லாமல் ஹிஸ்ட்ரி டிவி 18ல OMG ஏ மேரா இந்தியான்னு சொல்லிட்டு அந்த ப்ரோக்ராம்லையும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அங்கேயும் போயிட்டு என்னை பற்றி, ஏன்னா சின்ன வயசுல நான் பார்த்து வியந்த ஒரு ப்ரோக்ராம்ல நான் போய் கலந்துக்கும் போது இன்னும் சந்தோஷமா இருந்தது. கண்டிப்பாக தமிழ் மூவிக்காக ராக்கின்னு சொல்லிட்டு ஒரு மூவி ஆர்ஏ ஸ்டுடியோவோட நாங்கள் சேர்ந்து மிங்கிள் பண்ணி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. கொலாப் பண்ணி ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணோம். மொத்தம் 33 ஆர்டிஸ்ட் கலந்துக்கிட்டாங்க. அதில் 11 ஆர்டிஸ்டோட ஒர்க்கை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதில் ஒரு ஒர்க்கு என்னோட ஒர்க்கு. நாங்கள் அதை என்எஃப்டியாக நாங்கள் கன்வெர்ட் பண்ணி போட்டோம். ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ஒரு இதில் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கு A4 சைஸ் ஒர்க் மட்டுமே 1 lakh சேல் ஆச்சு. அந்த மூவிக்காக கொலாபரேட் பண்ணி போட்டது. அதில் கொலாபரேஷனால எல்லாருக்கும் ஈக்குவல் ஷேர் வந்து எனக்கு ஒரு 40,000 கிடைச்சது. அப்போ தான் நான் நினச்சேன், என் ஆர்ட் ஒர்க்கு 1 lakh வரையும் போதா? ஏன்னா நம்ம நார்மலாக நினச்சிட்டு இருப்போம். என்னுடைய ஆர்ட்டோட வேல்யூ எனக்கே அப்போ தான் தெரிஞ்சது. தமிழ்நாட்டில் அவ்வளோ கலைகள் இருக்குது. ஸோ எல்லா விதமான ஓவிய கலையிலேருந்து எல்லா கலையும் இருக்குது. ஸோ இந்த ஓவிய கலையில் ஒரு புதுவிதமான முயற்சி இப்போ பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஓவிய கலையை தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாருக்குமே வந்து கற்றுத்தரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் ஃபியூச்சர் என்னுடைய கோல். அது மட்டும் இல்லாமல் இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் இருக்கிற கோவில் சிற்பங்களை ரீக்ரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம என்னதான் நம்ம ஆர்ட் ஒர்க் பண்ணி சேல் பண்ணாலும் அதில் ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆசையில் தான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், 1330 குறளையும் வந்து ஓலைச்சுவடி வடிவில் மூங்கில் சுவடியில் நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் நம்ம சின்ன மேக்னிஃபைங் கிளாஸ் பண்ணுறோம்ல, ஸோ அதுவே கொஞ்சம் டாட் கொஞ்சம் பெருசாக வரும். இதை விட ரொம்ப மைனூட்டாக எனக்கு டாட் வரணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணேன், ஒரு கேமரா லென்ஸில் ஒரு சின்ன லென்ஸை மட்டும் எடுத்துட்டு அதை மேக்னிஃபைங் கிளாஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு வந்து வெயில் வந்து ரொம்ப ஷார்ப்பு வெயில், அதிகமான வெயில் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அது சம்மர் கோடை காலத்தில் மட்டும்தான் அந்த சுவடி பண்ண முடியும். எவ்வளோ சீக்கிரமாக அந்த 1330 குறளையும் முடிக்கலாம் அப்படின்ற ஒரு எய்மில் போயிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஹிப்ஹாப் தமிழோட போர்ட்ரேட் தான் முதல்ல வரைஞ்சேன். ஹிப்ஹாப் தமிழோட ஃபர்ஸ்ட் போர்ட்ரேட் வந்து என்னோட சன்லைட் போர்ட்ரேட் வந்து ஹிப்ஹாப் தமிழா தான். ஸோ அதை நான் ஷேர் பண்ணோன்னே அவர் பார்த்துட்டு ஸ்டோரியில் ஷேர் பண்ணார், நம்ம தமிழ்நாட்டில் இவ்வளோ டேலண்டடான பீப்புள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணாங்க. அந்த ஷேர் பண்ணது பார்த்தோன்னா அதுக்கப்புறமா அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே அப்ரிஷியேஷன் பண்ணாங்க. அப்போ தான் நான் முடிவு பண்ணேன், ஓகே, ஏன்னா பென்சில் ஒரு மீடியம், ஆயில் பெயிண்டிங் ஒரு மீடியம், இதுமாரி ஒவ்வொரு மீடியமாக பண்ணிட்டு இருக்காங்க, ஏன் நம்ம இந்த மீடியமே ஃபுல்லாக நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சன்லைட் ஆர்ட்டாகவே பண்ண ஆரம்பிச்சு. அதுக்கப்புறமா 1 by 1 வரைஞ்சிட்டு இருக்கும்போது அப்போ திரும்பி ஆர்யா சார் சார்பட்ட படத்துக்காக டிராயிங், அதுவும் வைரல் ஆச்சு. அது நல்லா வைரல் ஆச்சு. ஸோ அது டேக் பண்ணி போட்டிருந்தப்ப அவங்களும் அப்ரிஷியேஷன் பண்ணி போட்டிருந்தாங்க. அப்புறம் KGF யாஷ் வரைஞ்சி போட்டிருந்தேன். கீழே இன்ஸ்டாகிராம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் பிரசாத் நீல் சார் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ இந்தமாரி ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் போது ஓகே நம்ம இதை தக்க வச்சுக்கணும், நம்ம இந்த மீடியத்தில் போவோம் அப்படின்ற நோக்கத்திலே போனேன். அப்போதைக்கு யாருமே அப்போது தான் என்னோடது கொஞ்சம் கொஞ்சமாக நியூஸ்லலாம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது.